சிந்து வந்து ரொம்ப பரவசம் அடைகிறாங்க. உடனே சிவா கிட்ட இதுதான் என்னோட ரூமு. இங்கே பொருளெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா சிவா? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சிவா கிட்ட வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்து சிவா ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாரு. சிந்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து சின்ன வயசு ஞாபகங்கள், சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்து சிவா குழப்பமடைகிறாரு. இந்த தூரம் ஆழமா வந்து இவ நம்மள நேசிச்சிருக்கா, அதனால தான் இந்த மாரி தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவா புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து வந்து சிவா யோசிக்கிறாரு, இது வந்து இவளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரே பிரச்சனையா இருந்திருக்கு. இவ நம்ம மேல ரொம்ப வந்து அன்பை வளர்த்து வச்சிருக்கா. அதனால தான் இவ்ளோ பெரிய தப்புன்னு தெரிஞ்சு கூட இத பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு சிவா. சிவா அங்க இருக்க பொருளு, அதுக்கப்புறம் அவங்க குடுத்த பொருளு, அது எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாரு. பார்த்தோனே வந்து சிவாக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வருது. இந்த மாரி வந்து நெறைய காதலை ஆசையா வளர்த்து வச்சிருக்கா. அதனால தான் ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்மளுக்கு இப்ப தெரிய வரும்போது அதிர்ச்சியா இருக்கு. ஆனா இந்த விஷயம் நம்மளுக்கு இவ்ளோ நாள் தெரியாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையுமே எடுத்து வச்சு பார்க்குறாரு. அப்ப சில தடயங்கள்லாம் வந்து சிவாக்கு தெரியுது. இந்த மாரி சின்ன வயசுலேருந்தே வந்து விரும்பின விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா வந்து அவர் ஃபோட்டோ எடுத்து அவர் மொபைல் ஃபோன்ல சேவ் பண்ணிக்கிறாரு. இந்த விஷயங்கள் போதும். சிந்து வந்து சின்ன வயசுலேருந்து என்னை விரும்பியிருக்கான்னு சொல்றதுக்கு எல்லா அத்தாட்சியும் என்கிட்ட இருக்கு. ஆனா இத உடனே காமிச்சா வந்து பெரியம்மா கிட்ட வேற மாதிரி கேள்வி வரும். அதனால நெறைய விஷயங்கள வந்து சிந்துவ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் பெரியம்மா கிட்ட இது எல்லாத்தையும் வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா முடிவு பண்றாரு. இங்க வந்து சிவா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அங்க ஒருத்தர் வந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கேஷியர் கிட்ட வந்து அங்க இருக்க கேஷியர் ஹாஸ்பிட்டலோட கேஷியர் கிட்ட ஒருத்தவங்க வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அத பார்த்து சிவா ஒண்ணும் புரியாம எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் நீங்களே சொல்லுங்க சார். என்னோட வீட்டுக்காருக்கு வந்து சர்ஜரிக்காக நான் சேர்த்துருந்தேன் சார். 2,00,000 முதல்ல கேட்டாங்க சார். கட்டிட்டேன் சார். மறுபடியும் காசு கேட்குறாங்க சார். நான் எங்கே சார் போவேன்? நீங்களே சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னோடனே, சரிங்க என்ன சர்ஜரி உங்களுக்கு அப்படின்னோடனே அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து குடுக்குறாங்க. அத பார்த்துட்டு சரி எல்லாத்தையும் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா பார்க்குறாரு. இந்த சாதாரண சர்ஜரி ஆச்சே. இந்த சர்ஜரிக்கு எவ்வளோ வாங்குனாங்க? சார் இதுவரைக்கும் 2,00,000க்கு மேல நான் பே பண்ணிட்டேன் சார். மறுபடியும் காசு கேட்டா நான் எங்கே சார் போறது? அப்படின்றாங்க. உடனே வந்து அங்க இருக்க இவ்ளோ இந்த சர்ஜரிக்கு இவ்ளோ அமௌண்ட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல கிடையாது. யார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணது? அப்படின்னோனே, சார் அது வந்து சார் சொல்லுங்க. இந்த டாக்டர் தான் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. இவ்ளோ அமௌண்ட் ஆகும்னு. எந்த டாக்டர் உங்களுக்கு சஜஷன் பண்ணாங்க? சார் ஸ்னேகா வந்து டாக்டர் ஸ்னேகா தான் சார் சஜஷன் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்னேகாவா? அவங்களுக்கு நல்லாவே தெரியுமே இவ்ளோ அமௌண்ட் கிடையாது இந்த சர்ஜரிக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்காக அவங்க இவ்ளோ காசு? இல்ல சார் அவங்க ஏதோ வால்யூம் வந்து 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 வளர்ந்துருக்கு அப்படி சொன்னாங்க. என்னது வால்யூவா? அப்பலாம் ஒண்ணும் வளரலையே அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரிங்க நான் ஸ்னேகா கிட்ட டாக்டர் ஸ்னேகா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. இவ்ளோ காசுலாம் கட்ட வேணாம். இதுவே நீங்க அதிகமா தான் கட்டியிருக்கீங்க. இவங்களுக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க அப்படி சொல்லிட்டு சொன்னா. சார் அது வந்து ஸ்னேகாவோட ஒப்புதல் இல்லாம நான் பண்ண முடியாது சார். நான் சொல்றேன்ல பண்ணுங்க. நான் ஸ்னேகா கிட்ட வந்து உங்களுக்கு ஒப்புதல் வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு போறாரு. நேரா ஸ்னேகா பார்க்க போறாரு. ஸ்னேகா இது என்னது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாரு. என்ன சிவா அப்படின்னோடனே, இந்த சர்ஜரிக்கு இவ்ளோ அமௌண்ட் தான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல வாங்கணும். ஏன் இவ்ளோ அமௌண்ட் நீ வாங்கின அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அது வந்து சிவா உண்மைய சொல்ல புரியவில்லை. இல்ல சிவா அது வந்து நீ அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து சின்ன சர்ஜரி தான் பண்ண வேண்டியது இருக்கு. நீ அதிகமா நெறைய பிரச்சனைகள சொல்லியிருக்க. இவ்ளோ பிரச்சனை இந்த கேஸ்ல கிடையாது அப்படின்னோனே, இதெல்லாம் எதுக்கு சிவா உனக்கு? இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயத்துல எதுக்கு? நானும் ஒரு டாக்டர் தான். எனக்கும் தெரியும் எல்லா விஷயமும் ஸ்னேகா. உண்மைய சொல்ல புரியவில்லைன்னு. இங்க பாரு சிவா விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதுல எதுக்கு சிவா நீ தலையிடுற? உன்னோட வேலைய மட்டும் தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே சிவா எங்கேயாவது வெளிய போலாம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ற மாரி பண்றாங்க. முதல்ல நிறுத்துறியா ஸ்னேகா அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்க பாரு ஸ்னேகா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேற, இது வேற. இது இந்த விஷயத்துல எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். சொல்ல புரியவில்லையான்னோனே, இப்போ உனக்கு என்ன தெரியணும்? சரி அப்படியா நான் அங்கிள் கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படி ஃபோன் பண்ணேன். சிவா சிவா ஃபோன் பண்ணாத சிவா. நான் தான் இந்த அமௌண்ட்ட வாங்கினேன். ச்சே நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சு கூட பார்க்கல ஸ்னேகா. உன் மேல இந்த மொத்த மதிப்பையும் ஒரே நாள்ல வந்து ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு போறாரு. எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிக்கிறாங்க ஸ்னேகா.